ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழுடைய புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6த் அண்ட் 7த் புக்ல வந்து 6த் புக் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7த் புக்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெர்ம் ஃபுல்லா முடிஞ்சுச்சு. 3 டெர்ம்ல ஃபர்ஸ்ட் இயர்லோடைய புக் பேக் கொஸ்டின் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இன்னும் நான் பார்க்கல அப்படின்றவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. சீக்கிரம் போய் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 3 டெர்ம்ல ஃபர்ஸ்ட் இயர் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மொழியை ஆள்வோம் வாய்ப்பில்ல. இதில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். இது கேட்க வாய்ப்பில்ல. கீழ்காணும் தலைப்புகளுள் ஒன்று பற்றி 2 நிமிடம் பேசுக. சொல்ல கேட்டு எழுதுக. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பில்ல. பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ இது வேணா நம்ம படிச்சுக்குவோம். ஸோ இது கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னன்னா நாட்டுப்புற பாடல். ஸோ இதே மாதிரி தான் ஒரு தாலாட்டு பாடல்ல லாஸ்ட்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேஷ்டி எது? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த பாட்ட படிச்சுருவோம். பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தே இத்தூரம்? குடிக்க பதனியானேன் கொண்டு விற்க நுங்கானேன் தூரத்து மக்களுக்கு தூதோலை நானானேன் அழுகிற பிள்ளைகட்கு கிளுகிளுப்பை நானானேன் கை திரிக்கும் கயிறுமானேன் கன்று கட்ட தும்புமானேன். ஸோ எல்லாமே புரியுற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு நாட்டுப்புற பாடல். ஸோ இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். இதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பனைமரம் தரும் உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இந்த பாட்ட அப்படியே நம்ம பார்க்க வேண்டியதுதான். இதுல பனைமரம் தரும் உணவுப் பொருட்கள் என்னென்ன? பதனி, நுங்கு இதெல்லாமே உணவுப் பொருட்கள். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு வேற எதுவும் வரல. நெக்ஸ்ட்டு பனைமரம் யாருக்கு கிளுகிளுப்பையை தரும்? யாருக்கு கிளுகிளுப்பை தரும்? அழுகிற பிள்ளைக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தூதோலை இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? தூதோலை இதை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா, தூது பிளஸ் ஓலை அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். ஓகேவா? தூது பிளஸ் ஓலைன்னு பிரிச்சு எழுதலாம். பனைமரம் மூலம் நமக்கு கிடைக்கும் பொருட்களை பட்டியலிட சொல்லியிருக்காங்க. பனைமரம் மூலமா நமக்கு என்னென்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பதனி, நுங்கு, அடுத்தது தூதோலை, கிளுகிளுப்பை, கயிறு, தும்பு. ஸோ இதெல்லாமே பனைமரம் மூலமா நமக்கு கிடைக்கிற பொருட்கள். ஓகேவா? ஸோ பாடலுக்கு ஏற்ற பெயர். ஸோ இது நம்ம எதுனாலும் நமக்கு இஷ்டம் போல வச்சுக்கலாம். நேமு பனைமரம் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். பனை தரும் மரம். ஸோ இந்த மாதிரி அவருடைய இஷ்டம். ஸோ இது வந்து நமக்கு கேட்க வாய்ப்பு இல்லை. பட் இந்த மூணுமே இந்த நாளெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு குறுக்கெழுத்து புதிர். ஸோ குறுக்கெழுத்து புதிர் பாக்ஸ் போட்டு நமக்கு கேட்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு நமக்கு. அதனால இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிச்சுக்குவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்னலாடை நகரம். பின்னலாடை நகரம் எது? திருப்பூர். ஓகேவா? பின்னலாடை நகரம் எது அப்படின்னா திருப்பூர். மலைகளின் அரசி. மலைகளின் அரசி எது? மலைகளின் அரசி உதகை. ஓகேவா? மலைகளின் அரசி எது? உதகை. தமிழகத்தின் தலைநகரம் எது? நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தலைநகரம் எது? சென்னை. ஓகேவா? நெற்களஞ்சியம். நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர். நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர். ஓகேவா? பின்னலாடை நகரம் எது? திருப்பூர். மலைகளின் அரசி உதகை. தமிழகத்தின் தலைநகரம் எது? சென்னை. நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். ஓகேவா? ஸோ பூட்டு நகரம் அப்படின்னு எதை சொல்றாங்க? பூட்டு நகரம் அப்படின்னா திண்டுக்கல். பூட்டு நகரம் எது? திண்டுக்கல். தேர் அழகு நகரம். தேர் அழகு நகரம் எது?
திருவாரூர். ஓகேவா? இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால படிச்சுக்கோங்க. இதெல்லாம் புக்குக்கு பின்னாடி தான் இருக்கு. அதனால கேட்பாங்க இது கண்டிப்பா. தெற்கெல்லை. தெற்கெல்லை எது அப்படின்னா கன்னியாகுமரி. தெற்கெல்லை எது? கன்னியாகுமரி. புலிகள் காப்பகம் எங்க இருக்கு? புலிகள் காப்பகம் எங்க? முண்டந்துறை. புலிகள் காப்பகம் எது? முண்டந்துறை. ஓகேவா? பூட்டு நகரம் எது? திண்டுக்கல். தேர் அழகு நகரம் திருவாரூர். தெற்கு எல்லை கன்னியாகுமரி. புலிகள் காப்பகம் முண்டந்துறை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் மலைக்கோட்டை நகரம் எது? மலைக்கோட்டை நகரம் திருச்சி. மலைக்கோட்டை நகரம் எது? திருச்சி. ஏழைகளின் ஊட்டி. ஏழைகளின் ஊட்டி எது அப்படின்னா ஏற்காடு. ஏழைகளுடைய ஊட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது என்னது? ஏற்காடு. மாங்கனி திருவிழா. மாங்கனி திருவிழா எங்க அப்படின்னா காரைக்கால். மாங்கனி திருவிழா அப்படின்னு எந்த ஊர் சொல்றாங்க? காரைக்கால். மஞ்சள் மாநகரம். மஞ்சள் மாநகரம் எது அப்படின்னா ஈரோடு. மஞ்சள் மாநகரம் அப்படின்னு எதை சொல்றாங்க? ஈரோடு. ஓகேவா? மலைக்கோட்டை நகரம் எது? திருச்சி. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. மாங்கனி திருவிழா காரைக்கால். மஞ்சள் மாநகரம் ஈரோடு. நெக்ஸ்ட் பட்டாசு நகரம். பட்டாசு நகரம் எது? சிவகாசி. பட்டாசு நகரம் எது? சிவகாசி. ஓகேவா? தூங்கா நகரம் எது? தூங்கா நகரம் மதுரை. மலைகளின் இளவரசி எது? மலைகளின் இளவரசி கொடைக்கானல். இதுல நம்ம என்ன குழப்பிடக்கூடாது அப்படின்னா மலைகளின் அரசி உதகை, மலைகளின் இளவரசி தான் கொடைக்கானல். இந்த இடத்துல குழப்பிடக்கூடாது. மலைகளின் அரசி எது? உதகை. மலைகளின் இளவரசி எது? கொடைக்கானல். கர்ம வீரர் நகரம் அப்படின்றது எதை சொல்றாங்க? விருதுநகர். கர்ம வீரர் யாரு? காமராசர். கர்ம வீரர் நகரம் எது? விருதுநகர். ஓகேவா? ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. இது நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? பின்னலாடை நகரம் எது? திருப்பூர். மலைகளின் அரசினா உதகை. மலைகளின் இளவரசின்னு சொன்னா கொடைக்கானல். ஓகேவா? தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். பூட்டு நகரம் எது? திண்டுக்கல். தேர் அழகு நகரம் எது? திருவாரூர். ஓகேவா? தெற்கு எல்லை கன்னியாகுமரி. புலிகள் காப்பகம் முண்டந்துறை. மலைக்கோட்டை நகரம் எது? திருச்சி. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. மாங்கனி திருவிழா காரைக்கால். மஞ்சள் மாநகரம் எது? ஈரோடு. பட்டாசு நகரம் சிவகாசி. தூங்கா நகரம் மதுரை. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். கர்ம வீரர் நகரம் எது? விருதுநகர். கர்ம வீரர் யாரு? காமராசர். அது நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தொடருக்கு பொருத்தமான உவமையை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா எடுத்து எழுத சொல்றாங்க. ஓகேவா? என் தாயார் என்னை டேஷ் காத்து வளர்த்தார். என் தாயார் என்னை டேஷ் காத்து வளர்த்தார். கண்ணை இமை காப்பது போல, தாயை கண்ட சேயை போல. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? என் தாயார் என்னை கண்ணை இமை காக்கிறது போல என்ன செஞ்சாங்க? காத்து வளர்த்தார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நானும் என் தோழியும் டேஷ் இணைந்து இருப்போம். நானும் என் தோழியும் டேஷ் இணைந்து இருப்போம். இஞ்சி தின்ற குரங்கு போல, நகமும் சதையும் போல. நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்து இருப்போம். ஓகேவா? திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. எலியும் பூனையும் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன?
திருவள்ளுவருடைய புகழ உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிஞ்சிருக்கு. ரைட்டா? அப்துல் கலாமின் புகழ் டேஷ் உலகெங்கும் பரவியது. குன்றின் மேலிட்ட விளக்கு போல, குடத்துள் இட்ட விளக்கு போல. அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல எங்கும் என்ன செய்தது? உலகெங்கும் பரவியது. அடுத்து, சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஷ் என் மனதில் பதிந்தன. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஷ் என் மனதில் பதிந்தன. கிணற்று தவளை போல, பசுமரத்தாணி போல. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் என் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்தன. ஓகேவா? நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் பெயரில் இருந்து புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருநெல்வேலி. ஸோ அதுல இருந்து என்னென்ன பிரிச்சு எடுக்கலாமா? திரு, நெல், வேலி, வேல். ஸோ இதெல்லாமே பிரிச்சு எடுக்கலாம். இதே மாதிரி நாகப்பட்டினம். ஸோ இதுல இருந்து என்னென்னலாம் பிரிச்சு எடுக்கலாம்? ஸோ இதை நான் வந்து சொல்றேன். நான் எழுதிட்டு இருந்தேன்னா நிறைய நேரம் ஆகும். சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் அப்படின்னா எப்படிலாம் பிரிக்கலாம்? நாகம் அப்படின்னு பிரிக்கலாம். பட்டினம் அப்படின்னு பிரிக்கலாம். படி அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? பட்டி அப்படின்னு பிரிக்கலாம். இன்னொன்னு வேற எப்படி பிரிக்கலாம்? கப்பம் அப்படின்னு போடலாம். நா அப்படின்னு பிரிக்கலாம். நாடி அப்படின்னு போடலாம். ஸோ இந்த ஒரே ஒரு வேர்டை வச்சு நம்ம இத்தனை வேர்ட்ஸ் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், கன்னியாகுமரி. நாகப்பட்டினம் ஆகிய நோட் பண்ணிக்கோங்க. நாகம், பட்டினம், படி, பட்டி, கப்பம், நாடி, நா. ஸோ இந்த அளவுக்கு பிரிச்சு எடுக்க முடியும். ஓகேவா? இது நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்றது தெரியல. ஸோ நம்ம வந்து இருக்கிறதுனால அதை நம்ம லைட்டா ரீட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? கன்னியாகுமரி. ஸோ இதை எப்படியெல்லாம் பிரிக்கலாம்? கண்ணின்னு பிரிச்சிடலாம், குமரின்னு பிரிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், கனின்னு பிரிக்கலாம். கரி அப்படின்னு சொல்லலாம். கரினா யானை இல்லையா? கரின்னு பிரிக்கலாம். யா, அது ஒரு வகை மரம்னு படிச்சிருப்போம். யா, கயா. ஸோ இந்த மாதிரி என்ன செய்யலாம்னா பிரிக்கலாம். ஓகேவா? இதே கன்னியாகுமரி எப்படி பிரிக்கலாம்? கன்னி, குமரி, கனி, கரி, யா, கயா. ஸோ இப்படி பிரிக்கலாம். செங்கல்பட்டு. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? செங்கல் தனியாக பிரிச்சுக்கலாம், பட்டுன்னு பிரிச்சுக்கலாம், படுன்னு சொல்லலாம், செல் அப்படின்னு சொல்லலாம், பல் அப்படின்னு சொல்லலாம், கல் அப்படின்றத பிரிக்கலாம், பகல் அப்படின்னு போடலாம், பகட்டு அப்படின்னு போடலாம். செங்கல்பட்டு எப்படிலாம் பிரிக்கலாம்? செங்கல், பட்டு, படு, செல், கல், பல், பகல், பகட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட், உதகமண்டலம். ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மண் அப்படின்றத பிரிக்கலாம், மண்டலம் அப்படின்னு பிரிக்கலாம், மடம் அப்படின்னு பிரிக்கலாம், உன் அப்படின்னு பிரிக்கலாம், கண் அப்படின்னு பிரிக்கலாம், தடம் அப்படின்ட்டு பிரிக்கலாம், கடம் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படியெல்லாம் பிரிக்கலாம்? மண், மண்டலம், மடம், உன், கண், தடம், கடம். ஸோ இப்படி பிரிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பட்டுக்கோட்டை. இதை எப்படி பிரிக்கலாம்? பட்டுன்னு குறிக்கலாம், கோட்டைன்னு பிரிக்கலாம். இன்னொன்று கோடைன்னு பிரிச்சுக்கலாம். படை அப்படின்னு போடலாம், பட்டைன்னு போடலாம், கோ அதை மட்டும் போடலாம், கோடு அப்படின்றத பிரிக்கலாம். ஸோ இத்தனை தடவை என்ன செய்ய முடியும்? இதை நம்ம பிரிக்க முடியும். பட்டுக்கோட்டை வந்து பட்டு, கோட்டை, கோடை, படை, பட்டை, கோ, கோடு. இந்த அளவுக்கு இதை பிரிக்கலாம். ஸோ இதை கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் லேஸாக ரீட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா ஒரு வேலை கேட்டாங்கனாலும் அட்டன் பண்ண தெரியணும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கலைச்சொல் வந்துட்டோம். இதுலேருந்து ஒரு 10 கொஷின் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நிறைய கேட்குறாங்க புக்குக்கு பின்னாடி தான். ஸோ அந்த ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் என்ன செய்யுங்கன்னா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கிலீஷ் கொடுத்து தமிழ் கேட்டாலும், தமிழ் கொடுத்து இங்கிலீஷ் கேட்டாலும் எழுத தெரியணும். ஓகேவா? நாகரீகம் அப்படின்னா என்னதுன்னா சிவிலைசேஷன். நாகரீகம் அப்படின்னா சிவிலைசேஷன். நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோக்லோர். நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோக்லோர். அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட். அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம் அப்படின்னா இரகேஷன். நீர்ப்பாசனம் அப்படின்னா இரகேஷன். அயல் நாட்டினர் அப்படின்னா ஃபாரினர். அயல் நாட்டினர் அப்படின்னா ஃபாரினர். வேளாண்மை அப்படின்னா அக்ரிகல்ச்சர். வேளாண்மை அப்படின்னா அக்ரிகல்ச்சர். கவிஞர்னா பொயட். கவிஞர் அப்படின்னா பொயட். நெற்பயிர் அப்படின்னா பேடி. நெற்பயிர் அப்படின்னா பேடி. பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன். பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன். உளவியல் அப்படின்னா அக்ரோனோமி. உளவியல் அப்படின்னா அக்ரோனோமி.
சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரீகம். ஃபோக்லோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல். ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை. இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம். ஃபாரினர் அப்படின்னா அயல் நாட்டினர். அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வேளாண்மை. பொயட் அப்படின்னா கவிஞர். பேடி அப்படின்னா நெற்பயிர். கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல். அக்ரோனோமி அப்படின்னா உளவியல். ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் நமக்கு முடியுது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு 2வது இது போயிடும், 2வது இயல் போயிடும். ஸோ இது வரைக்கும் படிக்காதவங்க ஸோ சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 3rd டேர்மில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இயருடைய புக் பேக் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 2nd இயருடைய புக் பேக் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பாருங்கள். இலக்கணம், புக் பேக் கொஸ்டின், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து போட்டுட்ருக்கோம். சில பேர் வந்து பிடிஎஃப் கேட்டுட்ருக்கீங்க. சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா? பிடிஎஃப் வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஸோ சீக்கிரமாக அதையும் அப்லோட் பண்ணிடலாம் நம்ம வீடியோவில். ஓகேவா? தேங்க்யூ.